வெங்காயம் 3, தக்காளி 2, மட்டன் கீமா 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு, மல்லி புதினா பச்சை மிளகா, லோங்கு பட்டை இலாச்சி, 3 பேக்கெட் நூடுல்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாகிடுச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் போட போகிறேன். இப்போ பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். ஏலக்காய், காம்பு, பட்டை எல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் சூடாகட்டும். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அதிலே போட்டு ப்ரௌன் கலராக ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணினே இருங்க, வதக்கிட்டே இருங்க. இந்த ப்ரௌன் கலர் ஆகிடும். அது ஏன்னா அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா இந்த பச்சை வாசனை போகாது. அதுக்காக தாங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் போட போகிறோம். ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூனு போட்டாச்சு. அதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன், வதக்கினே இருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகா, பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாம் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எல்லாம் வதக்கினே இருக்கும். வச்சா இப்போ வந்து இந்த 1/4 கிலோ கீமா, மட்டன் கீமா வாங்கி வச்சுருக்கேன். அது போட போகிறேன். இல்லையா, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையில்லைன்னா அளவு உப்பு போட்டுட்டேன். அதை வதக்கினே இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்குன்னே இருக்கணும். சும்மா அது மசாலாலாம் அதுலேயே ஆட் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே இருந்தோம். நாங்கள் பிரியாணிக்கு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து தக்காளி போட போகிறேன். இது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், அதுலேயே மசையணும் அது தக்காளி. ஏன்னா மசைஞ்சால் தான் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே அதில் ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து தயிர் போடுறேன். தயிர் வந்து 4 ஸ்பூனு. இந்த பிரியாணிக்கு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த மசாலா செஞ்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ் நாங்கள் ஆல்ரெடி அதிலே தனியாக வச்சுருந்தோம். இந்த 4 பேக்கெட் நூடுல்ஸு இதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டே நான் வேக வச்சுட்டு போட்டுட்டு பாருங்கள். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அந்த மசாலா வந்து அதில் வந்து இதாகணும், மெல்ட் ஆகிற மாதிரி இது பண்ணோம். இதுதான் கலர் வந்து அப்படியே ரெட்டு கலராக ஆயிடும். இந்த மசாலா அதில் போனால் ஒயிட் இருக்கிற நூடுல்ஸ் வந்து ரெட் கலராக மாறிடும். ஏன்னா நாங்கள் வந்து அரிசி சேர்க்கிறோம். இப்போ வந்து நாங்கள் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.